வண்டர்ஃபுல்ஸ் எபிசோட் 1. ஷேனி இவ தான் ஹீரோயின். இவ வெங்காயம் நறுக்கிட்டு இருக்க. என்னடா வாழ்க்கை இது, நம்ம உடம்புக்கு வேற இது மாதிரி வந்துருச்சு, நம்ம எவ்வளோ நாள் இன்னும் இருப்போம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டாக்டர் செக்கப் போக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நீ இருக்க வேண்டியது கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மனம் முடிஞ்சு வாழ வேண்டிய வயசில் இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சோகத்தில் நடந்து போக ஒரு ட்ரூப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் வரப்ப எல்லாமே அழிஞ்சிடும், இந்த உலகமே இருக்காது, நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இணைஞ்சுக்கோங்க அப்படின்லாம் அவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்க இவ கைக்கு போகுது. அப்படியா, என்ன வேணாலும் நடக்கலாமா? நானும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அப்போ என்னோடய உயிர் வந்து போகாதில்ல, நீங்கள் உங்களால் என்னோடய உயிரை திரும்ப தர முடியுமா? யார் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே கண்ணாபுண்ணான்னு கத்திக்கிட்டு போகிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு 23 வயசு அப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். இதை வந்து ஹீரோ பார்க்க, ஏய் அவகிட்ட கொஞ்சம் பார்த்தியே கேர்ஃபுல்லாக இருந்த அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறான். இவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி, அவங்க தான் வளர்த்துருப்பாங்க. என்ன செக்கப்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, செக்கப்பா வழக்கம் போல தான் போச்சு, ஓகே தான் எல்லாமே, ஆனால் எனக்கு ட்ரிப்பு போகணுன்னு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் காசு தரீங்களா அப்படின்லாம் கேட்க, கண்டிப்பாக முடியாது, இந்த மாதிரி ஒரு உடம்பு கண்டிஷனை வச்சுக்கிட்டு நீ எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷனாக சொல்ல இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. பாட்டிக்கிட்ட வந்து நம்ம கொஞ்ச நாள் தான் இருப்போம்னு சொன்னால் அவங்க தாங்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க, எப்படிரா கிளம்புறது அப்படின்ற ஒரு பிளான் போடுறா. இது சரிப்பட்டு வரவே வராது, நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான் அப்படின்னு காசு எல்லாமே எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடந்திருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான், இவன் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், என்ன அதே சூட் கேஸ் மாதிரியே இருக்குது, அப்போ உள்ளே எதனா ஆள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார், ஒரு நிமிஷம் உன் சூட் கேஸை நான் பார்க்கணும் அப்படின்னதுக்கு, நீ எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும், இது என்னோட திங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்க ஒரு பிடிச்சி இழுப்பாரா. அண்ட் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே அப்படியே பறந்துடும். அந்த டைமில் மழை வர பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சூட்கேஸில் இருந்து ஒரு டெடிபேர் வர வந்து விழும். இவளுக்கா மனசே உடஞ்சிரும். டேய் லூசாடா, நீ எதுக்குடா அது மாதிரி பண்ணன்னு கத்திக்கிட்டு இருக்க. சாரி நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி நானே இதை கிளியர் பண்ணுறேன் அப்படி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். சாரி கேட்குறான். ட்ரிப்பும் போக முடியாது, ஒன்றும் போக முடியாதுன்னு திரும்ப கிளம்பி பாட்டி வீட்டுக்கே போகிறா வேறு வழி இல்லாமல். சரி இப்போ வேறு எதனா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஹெல்ப்பை வந்து தேவைப்படுது. என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னை கிடத்துற மாதிரி கிட்னாப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ எடுங்க, அண்ட் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பாட்டிக்கிட்ட அனுப்புனீங்கன்னா பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் ட்ரிப்புக்கு போயிடுவேன், உங்களுக்கும் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருப்பா. சரி ஓகே ஆக்ஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இவன் அப்படியே வந்து பாட்டி என்னை காப்பாற்றுங்க, காசை கொடுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் போயிட்டே இருக்கப்போ அப்படியே இறந்துருவான். மூக்கில் ரத்தம் வந்து இவன் சும்மா தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிஜமாவே இறந்துருவா. அண்ட் அவளோட டைமே முடிஞ்சிருச்சு. இவனுங்கெல்லாம் பயந்து என்ன பண்ணுவானுங்க, மாட்டிக்க போறோன்ற பயத்தில் எப்படின்னா பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்த கூட்டிட்டு போய் தள்ளிடுறானுங்க. அண்ட் திரும்பி பார்த்தா ஹீரோ நிற்கிறான். யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துல? ஆமாம் அந்த பொண்ணு யாரு, நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்லாம் கான்வர்சேஷன் வர, நான் போலீஸ்கிட்ட ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்கிறேன். ஹலோ இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு. இல்லை நாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல இருக்க மாட்டா. இதை பார்த்தாங்கிறது 3 பேருக்குமே ஷாக்கு. போலீஸ் கேட்குறாங்க, இந்த பொண்ணையா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, யாரோ வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க யாருக்குமே ஒன்றும் புரியல, இறந்தவ எப்படி உயிரோட வந்து நிற்கிறா அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.